ராமநாதபுரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று திமுக அரசின் திட்டங்கள் துண்டு பிரசுரமாக வீடு வீடாக கொண்டு பொதுமக்களிடம் வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதுடன் வாக்காளர்கள் விடுபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அந்தந்த மாவட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சார்பில் ராமநாதபுரம் தனியார் மகாலில் மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர்கள் வேல்முருகன், சுதர்ஷன், அருண், கொடி, சந்திரசேகர் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் சத்தியமூர்த்தி, துணை செயலாளர் கருப்பையா, மாநில நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மண்டல பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு பொறுப்பாளர்கள் எப்படி இருக்கு, பணிகள் எல்லாம் எப்படி போய் நாம இன்னும் கவனமா பணியாற்ற வேண்டும். கூட்டத்தில் பேசிய முதல்வர், கடந்த 4 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களை அழைத்து சென்று வீடு வீடாக அரசின் சாதனை குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கிட வேண்டும். வாக்காளர் மறுசீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு வாழ்த்துக்கள். வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னர் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் விடுபட்டுள்ளனரவா என்பதை மாவட்டம் முதல் கிளை கழக நிர்வாகிகள், பாகா முகவர்கள் கண்காணிக்க வேண்டும். தற்போது வாக்களிக்க தகுதி இருந்தும் விடுபட்டவர்களை மீண்டும் சேர்க்க டிசம்பர் 10 முதல் ஜனவரி 10 வரை அந்தந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதா என்பதையும், உள்ளூரில் இருப்பவர்கள் தொழில் காரணமாக வெளியூரில் சென்றிருந்தால் அவர்கள் பெயர்கள் உள்ளனவா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். கூட்டணி கட்சியினர் இணைந்து இந்த பணிகளை செய்திட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். 2026 இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம், பரமக்குடி, திருவாடனை, முதுகளத்தூர் ஆகிய 4 தொகுதிகள் வாரிய நிர்வாகிகளுக்கு தொகுதி பொறுப்பாளர்கள் தேர்தல் பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை வழங்கினார். மேலும் தகுதியுள்ள வாக்காளர்கள் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும். அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல அனைத்து நிர்வாகிகளும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.